الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. அருமையான சகோதர பெருமக்களே, சங்கை மிகுந்த இந்த மஜ்லிஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு செய்தியும் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எங்களுடைய காது குளிர கல்பு குளிர எல்லோரும் ஒரு மஹப்பத்துடன் ஒரு ஈடுபாட்டுடனே நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயமாகும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய இறுதி நபி, எங்களுக்கெல்லாம் கியாமத் நாளையில் ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிற நாங்கள் அந்த நபியினுடைய ஒவ்வொரு செய்திகளையும் எங்களது உயிரிலும் மேலாக எங்களுடைய எல்லா விஷயங்களையும் விட அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் கேட்பது அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் கடந்த வாரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தி அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்துல் முத்தலிப் அவர்கள் கஅபாவுடைய முற்றத்திலே இருக்கிறார்கள். காபத்துல்லா நாம் தவாப் செய்யக்கூடிய அந்த பகுதியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களது மருமகளுக்கு உங்களது வீட்டிலே அற்புதமான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னவுடன் இவர்கள் ஆச்சரியமான முறையிலே சந்தோஷப்பட்டவர்களாக அந்த வீட்டை நோக்கி அவர்கள் போகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு, உங்களுக்கு நான் கடந்த முறை ஞாபகப்படுத்தினேன், சஃபா மர்வாவுக்கு பின்னால் அந்த உயரமான இடத்திலே இருக்கிற லைப்ரரி தான் அந்த நபி அவர்கள் பிறந்த இடம். அந்த இடத்தை நோக்கி அப்துல் முத்தலிப் அவர்கள் போகிறார்கள். வீட்டிலே சொந்தக்காரர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அங்கிருந்த ஒருவர் குழந்தையை அப்படியே எடுத்து ஒரு துணியிலே அந்த குழந்தை அப்படியே வைத்து அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கையிலே கொடுக்கிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டவுடனே அந்த குழந்தை அப்படியே பார்த்து ஃபதபஸ்ஸம, அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களை பார்த்து அந்த குழந்தை அப்படியே புன்னகைக்கிறது. மாதக்கணக்காக இருந்த பிள்ளையை போல, மாதக்கணக்காக பிறந்து மாதக்கணக்கு இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த பிள்ளை செய்கின்ற அந்த விஷயம் அங்கே நடக்கிறது. ஃபதபஸ்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது குழந்தையாக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையிலே புன்னகையுடன் அந்த அப்துல் முத்தலிப் அவர்களை பார்க்கிறார். அப்துல் முத்தலிப் அவர்களுடன் புன்னகைத்த உடனே அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் அவர்களுடைய மகனார் அப்துல்லா அவர்கள் வஃபாத்தாகி அவர்களுடைய நினைவாகவே இருந்தவர்களுக்கு அருமையான ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கிறது. எங்களுடைய குடும்பத்திலே பேர் சொல்கிற அளவுக்கு பார்ப்பதற்கு அழகான ஒரு குழந்தை, அதாவது வெண்மையாக பார்த்தால் எல்லோருக்கும் பிடிக்கின்ற ஒரு கலர், பார்க்கின்ற பொழுது ஆண் குழந்தை மிக அழகாக இருக்கிறது. அந்த குழந்தை அப்படியே அப்துல் முத்தலிப் அவர்களுடன் புன்னகைத்த நேரத்திலே அந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொள்கிறார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்படியே தூக்கி கொண்டு வருகிறார்கள் கஅபத்துல்லாவின் பக்கம். உயரமான அந்த மலை, அதாவது அந்த இடத்திலே இருந்து இங்கே வருகிறார்கள். கஅபத்துல்லாவை அப்படியே சுற்றி வருகிறார்கள். சுற்றி வந்தது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொண்டு கஅபத்துல்லாவுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். கஅபத்துல்லாவுக்குள்ளே போகிறார்கள். அந்த நேரத்திலே அப்துல் முத்தலிபுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அந்த நேரத்திலே அவர் இப்படி படிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் குலாமத் தய்யிபல் அர்தானி கத் சாத ஃபில் மஹதி அலல் கில்மானி உஈதுஹு பில்லாஹி சுல்தானி. அதாவது மௌலூத் ஷரீஃபிலே வரக்கூடிய இந்த பைத்து
இப்படி அழகான முறையிலே அப்துல் முத்தலிபு அதாவது சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே படிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி ஆத்தானி அல்லதி ஆத்தானி, எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால் இந்த குழந்தையை எங்களுக்கு தந்தானே. ஆத்தானி ஹாதல் குலாமத் தய்யிபல் அர்தான், இந்த குழந்தையை எங்களுக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அத்தையுபல் அர்தான், மிக வாசனையுள்ள மிக சிறப்பான மிகவும் அழகான இந்த குழந்தையை தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதை மிக அழகாக மௌலீது ஷரீஃப்கள் படிக்கக்கூடியவர்கள் மிக அழகாக பாடுவார்கள். இப்படிப்பட்ட அருமையான இந்த பைத்து அவர்கள் அங்கே தூக்கி கொண்டு இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கது சாத ஃபில் மஹ்தி அலல் கில்மானி, அதாவது குழந்தையை பார்க்கிற நேரத்திலே உள்ளுக்குள்ளே இருந்து அந்த குழந்தையை பற்றிய கற்பனை வருகிறது. இவ்விதம் எங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையை பார்க்கிற பொழுது அல்லது நல்ல பொருளை பார்க்கிற பொழுது இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் நடக்கும் என்று சில கற்பனைகள் சில எண்ணங்கள் வருமோ, அது போன்று குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே, குழந்தையினுடைய கண்ணை பார்த்த உடனே, குழந்தையினுடைய கையை பார்த்த உடனே, குழந்தையினுடைய தலைமுடிகளை பார்த்த உடனே, குழந்தையினுடைய அருமையான காலை பார்த்த நேரத்திலே அழகான கம்பீரமான, அதாவது பார்க்கிற பொழுதே விளங்குகிறது இந்த குழந்தை ஒரு அற்புதமான குழந்தை தான். விளையும் பயிரை முளையில் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா. அதாவது ஒரு சின்ன பிள்ளையை பார்க்கிற பொழுதே எங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் இவன் இப்படி வரலாம், ஒரு அளவுக்கு அனுமானிக்க இயலும். ஒரு குழந்தையினுடைய இது குழந்தையை முகத்தை பார்த்த இவர்கள் சொல்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளிலே சாதாரணமாக 1 வயது 2 வயது 3 வயது இப்படி 4 வயது 5 வயது என்று எங்களுடைய வீட்டு பிள்ளைகளை பார்க்கிற நேரத்திலேயே எங்களுக்கு ஒரு அளவுக்கு அனுமானம் செய்ய முடியும். இவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான், இவனோட படிப்பிலே கெட்டிக்காரனாக இருப்பான், அல்லது குர்ஆன் மார்க்க விஷயங்களிலே மிக ஒரு நல்ல பிள்ளையாக வருவான், அதபொழுக்கத்திலே நல்ல பிள்ளையாக வருவான். அதே போல மத்த பக்கமும் எங்களுக்கு சொல்ல முடியும். இப்படியாக எங்களது பிள்ளைகள் பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் நல்லவர்களாகத்தான் வர வேண்டும். அதே நேரத்திலே பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நாங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த வேண்டும், பிள்ளைகளை நல்ல எண்ணத்துடனேயே நாங்கள் பார்க்க வேண்டும். நல்ல எண்ணத்துடனேயே சின்ன பிள்ளைகள் விளையாடுகிற பொழுது, ஓடியாடி திரிகிற பொழுது, சில நேரங்களில் பள்ளிவாசலுக்கு வருகிற பிள்ளைகள் ஓடி விளையாடும், சிரிக்கும். சில நேரங்களிலே மதரசாவுக்கு வருகிற பிள்ளைகள் சில குறும்புகள் பண்ணும். இவைகளை பார்த்து பிள்ளைகளை வெறுக்க கூடாது, பிள்ளைகளை நாம மோசமாக திட்டக்கூடாது, பிள்ளைகளுக்கு நாங்கள் சாபமிடக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வெளிநாடுகளிலே இருக்கிற பள்ளிவாசல்களிலே உம்மா வாப்பா எல்லாம் பள்ளியில் தொழுவார்கள், பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு பள்ளிவாசலுடைய அந்த இடங்களை எல்லாம் அழகாக அமைத்து இருப்பார்கள். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஒரு வீடியோ, பள்ளிவாசல் தொழுகின்ற இடத்திற்கு பக்கத்திலே அங்கும் காப்பட்டுகள் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறது, சின்ன பிள்ளைகள் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எங்கட ஊர்ல செஞ்சா அல்லது எங்கட மக்கள்கிட்ட செஞ்சோன்னு சொன்னா அது வேற மாதிரி நினைச்சிடும். ஆனால் அப்படி அல்ல. பிள்ளைகள், அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார், இன்றைக்கு உங்களது பிள்ளைகள் பள்ளிவாசலில் சிரிப்பொலிகள் கேட்கவில்லையானால், உங்களது சின்ன பிள்ளைகளுடைய சிரிப்போ விளையாட்டோ உங்களது பள்ளிக்குள் கேட்கவில்லையானால், இன்னும் 10 வருஷத்தில் ஆமீன் சொல்வதற்கு ஆள் இருக்க மாட்டான் என்று ஒரு அறிஞர் ஒரு கவிதையிலே சொல்கிறான். ஏனென்றால் இந்த இன்றைக்கு இருக்கிற 5 வயசு பிள்ளைதான் இன்னும் 10 வயசில் அவன்தான் இந்த சஃபில் நிற்க வேண்டும். இன்றைக்கு 10 வயசு பையன்தான் இன்னும் 20 வயசிலே இந்த இடத்தில் நிற்க வேண்டும். அதனால் பிள்ளைகளை மதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்லது சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். நபி அவர்கள் சொன்னது, அதாவது மல்லம் யர்ஹம் ஸகீரனா ஃபலைஸ மின்னா, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் என்னுடைய சுன்னத்தை என்னுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. வமல்லம் யுவக்கிர் கபீரனா, எங்களது பெரியவர்களை நல்லவர்களை வயதில் மூத்தவர்களை உலமாக்களை பெரிய மனிதர்களை கண்ணியப்படுத்தாதவர்கள் அவர்களும் ஃபலைஸ மின்னா, நம்முடைய வழிமுறையை பின்பற்றுவர்கள் அல்ல என்று சொன்னார்கள்.
அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்தில் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு உளவியல் தத்துவம் இதற்குள்ளே இருக்கிறது. அப்துல் முத்தலிப் அன்றைய காலத்தில் மிகச் சிறந்த மனிதர், மிகப்பெரிய புத்திசாலி, மிக அற்புதமான அறிவாளி, மிகப்பெரிய கொடைவல்லல். அவர் அந்த குழந்தையை பார்த்த பொழுது, இன்றைக்கு சில நேரத்தில் அதாவது வாப்பா இல்லாமல் குழந்தை பிறந்து விட்டால் எங்களுடைய சிலாக்கள் வேற மாதிரி பேசுவாங்க. பிறக்கிறதுக்கு முந்தையே வாப்பாவை கொடுத்துட்டான், அல்லது பிறக்கிறதுக்கு முந்தையே உம்மாவை கொடுத்துட்டான், பிறந்தொன்னே உம்மாவை ஒத்துண்டா சிலவங்க அப்படி அசிங்கமா பேசுவாங்க. அது தவறு. இந்த இடத்தில் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் குலாம் அத்-தய்யிபல் அர்தானி, இந்த அற்புதமான அழகாக சிறந்த குழந்தையை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கத் சாத ஃபில் மஹ்தி அலல் கில்மானி, அதாவது இவர் எதிர்காலத்திலே எல்லா குழந்தையையும் விட சிறந்த குழந்தையாக அவர் வருவார். உஹீதுஹு பில்லாஹி பிஸ்ஸுல்தானி, சுல்தானாகிய அல்லாஹ்விடத்திலே இந்த குழந்தைக்கு கண்ணூறு பட்டுவிடக் கூடாது, நாவூறு பட்டுவிடக் கூடாது, ஷைத்தான் தீண்டிவிடக் கூடாது என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அது ஒரு பெரிய பைத் அபிதம் சொல்லி, அதாவது இவர்களுடைய சிறப்புகளும் சொல்லப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அப்துல் முத்தலிப் அப்படியாக சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து அந்த நேரத்திலே பிள்ளையை எடுத்துக்கொண்டு அங்கே வீட்டுக்கு அவர்கள் போகிறார்கள். வீட்டிலே போய் குழந்தையை கொடுத்து விடுகிறார்கள். இது ஒரு நிகழ்ச்சி. அதாவது அப்துல் முத்தலிப் இப்பிதம் செய்கிறார்கள். பாட்டனார் அப்துல்லா அவர்களுடைய ரசூலுல்லாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த அவர்களுடைய சகோதரர்கள் ஒருவர் அபூலகப். அபூலகப் ஒரு இடத்திலே இருக்கிறார். அபூலகப் இடத்திலே அவர் அங்கே இருக்கிற பொழுது அபூலகப் அவர்களுடைய வேலை செய்கின்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். அடிமை பெண் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட வேலை செய்கின்ற, பணிவிடை செய்கின்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி அவர்களுடைய பெயர் சுவைபா. அவர்களுடைய பெயர் சுவைபா. இப்படிப்பட்ட பெண்மணி அவர்களும் அங்கே போயிருக்கிறார்கள். எங்கே? இந்த ஆமினாவுடைய வீட்டிலே. குடும்பம் அல்லவா, குடும்பம். குழந்தை பிறந்திருக்கிறது, அற்புதமான குழந்தை. கேள்விப்பட்ட எல்லோரும் போய் பார்க்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இப்போது சுவைபா அவர்கள் பார்க்கிறார்கள், நம்முடைய எஜமானை அபூலகபை காணவில்லையே, அபூலகபை காணவில்லையே என்ற உடனே இவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது. அபூலகபிடத்திலே போய் சொல்லுவோம், அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போது சுவைபா ஓடோடி போகிறார். அபூலகம் அவருடைய வீட்டிலே ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் இருந்த பொழுது அந்த இடத்தில் போய் பேசுகிறார்கள். எஜமானவர்களே, தலைவர் அவர்களே, உங்களுடைய சகோதரரின் மனைவிக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதே. அபூலகபுடைய காதில் இது விழுந்தவுடனே அபூலகபுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் தன்னுடைய சகோதரன் மீது ரொம்ப அன்புடன் இருந்தார். இளைய பிள்ளை, குடும்பத்திலே கடைசி பிள்ளை அப்துல்லா, அதாவது சின்ன வயசில் மௌத்தாகி போய் விட்டார். இப்படியான அந்த ஒரு கவலை எல்லாம் சேர்ந்து குழந்தை, சிறந்த குழந்தை குடும்பத்திலே பிறந்திருக்கிறது என்றவுடன் அபூலகபுக்கு ரொம்ப சந்தோஷம். அபூலகப் கேட்கிறார், அப்படியா அப்படியா என்று கேட்டவுடனே அந்த நேரத்திலே இந்த மகிழ்ச்சியிலே அபூலகப் என்ன செய்கிறார்? இப்படி கையை நீட்டி, அப்படியா சொல்கிறாய், அப்படியானால் நீ விடுதலையாகி விட்டாய் என்று அங்கே சொல்லி விடுகிறார். அடிமை, அடிமை என்று சொன்னால் வேலைகளை முழுமையாக முறையில் அவர்களை விற்க முடியும், வாங்க முடியும். இப்படிப்பட்ட நிலைமைகள் அந்த காலத்தில். சுவைபா சொன்னவுடன் அந்த மகிழ்ச்சியில், ஆனந்தத்தில், அப்படியா குழந்தை பிறந்திருக்கிறதா, நல்ல செய்தியை சொல்லிருக்கிறாய், ஆகவே நீ விடுதலையாகி விட்டாய் என்று அபூலகப் சுவைபா அவர்களுக்கு சொல்லிவிடுகிறார். சுவைபா அவர்களுக்கு சொல்லிவிட்ட உடனே இந்த செய்தி சுவைபா அவர்களுக்கு, அதாவது நபி அவர்கள் பிறந்ததை விட சந்தோஷம். ஏன்? தான் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து சுதந்திரம் இல்லை, சுதந்திரமாக வாழ முடியவில்லை, அடிமையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிமையிலே இருந்து விடுதலை இந்த குழந்தை கிடைத்ததனால், பிறந்ததனால் எனக்கு கிடைத்து விட்டது என்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அபூலகபுக்கு அந்த அவ்விதம் அவர் செய்து விடுகிறார். இது சம்பந்தமாக சில ஒரு செய்தியும் இருக்கிறது, அதையும் நான் சொல்கிறேன். சிலர் அவற்றை மறுப்பார்கள், ஆனாலும் கூட நாங்கள் கபூல் செய்வோம். அதாவது அபூலகபை பற்றி சொல்லப்படுகிறது.
அபூலகபுடைய இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. பிற்காலத்திலே அபூலகபை ஒருவர் கனவிலே காணுகிறார். ஒருவர் கனவிலே காணுகின்ற பொழுது அந்த நேரத்திலே அபூலகப் பிற்காலத்தில் எப்படி இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். நபி அவர்களுக்கு கடும் எதிரியாக இருந்தார். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்ற ஆயத்தெல்லாம் இறங்கியது. இன்ஷா அல்லாஹ் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது நான் சொல்கிறேன். இந்த ஆயத்தெல்லாம் இறங்கி பிற்காலத்தில் கடுமையான எதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார். அபூலகப் மரணித்து போய் விடுகிறார். அதன் பின்னால் ஒருவர் கனவு காணுகிறார். கனவு கண்ட உடனே அந்த நேரத்திலே அபூலகபிடத்திலே கேட்கிறார், என்னப்பா, உலகத்தில் இருக்கிற காலத்தில் கடுமையாக நபிக்கு நீ அநியாயம் செய்தாய், துரோகம் செய்தாய், உன்னுடன் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று அவர் கேட்கிறார். அல்லாஹ் உன்னை தண்டித்திருப்பானே, அலாபு கொடுத்திருப்பானே என்று இவர் அந்த அபூலகபிடத்திலே கேட்ட பொழுது அபூலகப் ஒரு செய்தி சொல்கிறார். அதாவது, எனக்கு தண்டனையிலே தான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட கிழமைக்கு ஒரு முறை, அதாவது திங்கட்கிழமை நாளிலே எனக்கு எனது இந்த சுண்டு விரலிலே இருந்து எனக்கு பால் குடிக்கின்ற, பால் பெறுகின்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அன்றைய நாளில் நான் எனது கையை வாயில் வைத்தால் அன்றைக்கு வேதனைகள் குறைகிறது, எனது உடம்பிலே பால் அருந்துகிற உணர்வு ஏற்படுகிறது என்று அபூலகப் சொன்னதாக ஒரு ரிவாயத்து, ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது, இந்த விரலின் மூலமாக உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மகிழ்ச்சியில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மஹப்பத்திலே அவர் செய்ததனால் அந்த பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இந்த செய்தியில் பதிவு செய்யப்படுகிறது. இது பெரிய கிதாபுகளிலும் இருக்கிறது. இப்னு கஸீர் தஃப்சீரிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த அளவுக்கு நபி அவர்களுடைய அந்த பிறப்பு மிக அற்புதமாகவும், நபி அவர்களுடைய பிறப்பை அவர்கள் மிக சந்தோஷப்பட்டதாகவும் தான் இந்த செய்திகளிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. இவ்விதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வியும் வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அல்லது அவர்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடலாமா? நபி அவர்களுடைய பிறந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா? நபி அவர்களுடைய பிறந்த தினத்திலேயோ அதற்கு முன்னோ அதற்கு பின்னோ நபி அவர்களை புகழ்ந்து பாடல்களை பாடலாமா? நபி அவர்களுடைய பெயரில் அல்லது நபி அவர்களுடைய அந்த பிறந்த நாள் என்றோ ஏதாவது ஒரு காலத்தை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கலாமா, குடும்பத்தினர்களுக்கு உணவு கொடுக்கலாமா என்றெல்லாம் கேள்வி வரும். இதற்கு நமக்குரிய, அதாவது இதை நான் விளக்கமாக இப்படி சொல்கிறேன். பெரும்பாலும் மௌலிது ஓதலாமா, கந்திரி கொடுக்கலாமா, இதுதான் கேள்வி. இப்படியான இந்த விஷயத்தை, அதாவது நபி அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பது இருக்கிறதே, கொண்டாட்டம் என்பது யாரும் தவறான முறையில் கொண்டாடுவதல்ல. ரபியுல் அவ்வல் வருகிறது, வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ், வார வெள்ளிக்கிழமை, அதாவது ரபியுல் அவ்வலுடைய முதல் பிறை பிறக்கிறது. இவ்விதமான நபி அவர்கள் பிறந்த மாதம், நபி அவர்களை பற்றி அதிகமாக மக்கள் பேசுகின்ற காலம், நபி அவர்களை பற்றி அதிகமான புகழ்ந்து பாடுகின்ற காலம், நபி அவர்களுடைய பேரிலே உணவளிக்கின்ற காலம், குர்ஆன் மதரசாக்களில் அல்லது கிதாபு மதரசாக்களில் நபி அவர்களை பற்றிய மீலாது விழாக்கள் செய்கின்ற காலம், தெருக்களிலே மேடைகள் போட்டு நபி அவர்களை பேசுகின்ற காலம். இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் சொல்வதை போல இதில் எந்த விதமான தவறுகளும் நடப்பது இல்லை. வெளியில் மேடை போட்டாலும் கூட என்ன பேசுகிறோம்? நபியை பற்றித்தான் பேசுகிறோம். நபி அவர்கள் மீதே புகழ்ந்த ஒரு பாடலை, பைத்தை படிக்கிறோம். வேறொன்றும் நடக்கவில்லை. மேல தாளங்களை வைத்துக் கொண்டு, அதாவது மியூசிக்களை வைத்துக் கொண்டு அங்கே ஏதும் செய்யவில்லை. அல்லது ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு அவர்கள் அங்கே கொண்டாடவில்லை. மீலாது விழா கொண்டாட்டம் என்பதே ஒரு தவறாக இருக்கிறது. நபி அவர்களை பற்றி நினைவுபடுத்தி பேசுவது, நபி அவர்களை பற்றி நினைவுபடுத்தி அவர்களுடைய புகழை பாடுவது, நபி அவர்களை பற்றி நினைவுபடுத்தி ஒரு சாப்பாடு கொடுப்பது. அதனால் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்களுடைய கருத்து என்ன? இவைகள் ஜாயிஸ், இவைகள் உங்களுக்கு செய்வதற்கு அனுமதி உண்டு.
யாருமே செல்லவில்லை. நீங்கள் இப்படியெல்லாம் செய்வது ஃபர்த் என்று சொல்லவும் இல்லை, வாஜிபு என்று சொல்லவும் இல்லை, அல்லது நபியுடைய காலத்தில் இப்படியெல்லாம் செய்தார்கள் ஆகவே அது மிகப்பெரிய சுன்னத்து என்று, சுன்னத்துல் முஅக்கதா என்று அப்படியெல்லாம் சொல்லவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு நபியை கண்ணியப்படுத்தினால் நன்மை கிடைக்கும், நபியை பற்றி புகழ்ந்து பேசினால் நன்மை கிடைக்கும், ஸலவாத்து ஓதினால் நன்மை கிடைக்கும், அவர்களுடைய அந்த நல்ல நாளிலே அவர்களை நினைத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தால் நன்மை கிடைக்கும். இப்படித்தான் உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு அதாவது ஒரு சிலர் கடுமையாக இந்த மாதத்தை, அதாவது நபி அவர்களை பற்றி பேசுவதை, நபி அவர்களை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்வதை எதிர்ப்பது அது ஒரு விளக்கம் இல்லாத தன்மைதான். அதாவது இதற்கு மாற்றமாக மோசமாக நடப்பதை நாங்களும் எதிர்க்கிறோம். நபி அவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு அல்லது மீலாது விழா என்று வைத்துக் கொண்டு அல்லது கந்தூரி என்று வைத்துக் கொண்டு ஹராம்களை செய்வதை எந்த ஆலிம்களும் அனுமதிப்பது இல்லை, எந்த ஆலிம்களும் அனுமதிப்பது இல்லை, எந்த சாதாரண மக்கள் விரும்பவும் மாட்டீர்கள். அப்படி இலங்கையை பொறுத்தவரையில் அது நடப்பதும் இல்லை, இலங்கையை பொறுத்தவரையில் அது நடப்பதும் இல்லை. வேறு நாடுகளை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு தெரியாது. அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் இந்த விஷயத்திலே இது ஜாயிஸ் என்று அனுமதி தந்திருக்கிறார்கள். இதை எப்படி நடைபெற்றது? அன்றைய காலத்தில் சொல்லுவார்கள், நபி அவர்களுடைய காலத்தில் நடந்ததா, சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்ததா என்றெல்லாம் கேட்பார்கள். இதையெல்லாம் அவர்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை. இதைவிட முக்கியமான வேலை அவர்களுக்கு இருந்தது. நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. வருகின்ற எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி இருந்தது. சஹாபாக்களுக்கு ஹுலஃபாவுர் ராஷிதீன்களாக அந்த சஹாபாக்களுக்கு இதிலே உட்கார்ந்து இருப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. ஆனால் அன்றைய காலத்திலும் நபி அவர்கள் ஹயாத்துடன் இருக்கிற பொழுதும் நபியை பற்றி அழகான முறையிலே கவிதைகள் பாடித்தான் இருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் பாடித்தான் இருக்கிறார்கள். நபியை பற்றி கவிதை ஒன்று பாடுவதொன்று தப்பு இல்லை, சாதாரண அறிவுக்குப்படுகிற விஷயம். இப்படியாக வந்தது. அதாவது இதை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி அவர்கள் பிறந்த நாள் என்று பிறை 12வது நாளிலே இது ஒரு நிகழ்ச்சியாக ஒரு உருவாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டிலே. அதாவது மக்கள் வேறு திசையின் பக்கம் போய் கொண்டிருப்பார்கள். காலங்கள் போக போக வேறு வேறு விழாக்களில், இன்றைக்கு நமக்கு தெரியும், குறிப்பாக யகூதி நசாராக்கள் அடிக்கடி விழாக்களை எடுப்பார்கள். அடிக்கடி விழாக்கள் அவர்கள், ஏன்னா அந்த விழாவை வைத்துத்தான் அவர்களுடைய மார்க்கமே ஓடுகிறது. அதே போல நமது நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் அடிக்கடி விழாக்களை எடுப்பதை பார்க்கிறோம். மாற்று மதத்தினர்கள் விழாக்களை எடுப்பார்கள். இந்த நேரத்திலே நம்முடைய முஸ்லிம்களும் அந்த இடத்திலே நின்று கையை கட்டி பார்ப்பான். சின்ன பிள்ளைகள் பார்ப்பார்கள், பெண் பிள்ளைகள் பார்ப்பார்கள். ஒரு நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்பான், 4 காலங்கள் போக அதற்குள்ளே போய் விடுவான். இதனால் தான் அன்றைய காலத்திலே நீங்களும் நபி அவர்களை பற்றி பேசுங்கள், நபி அவர்களை பற்றி பாடுங்கள், நபி அவர்களுடைய நாளை நினைவுபடுத்தி மக்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களுக்கு வேறு ஏதாவது கொடுங்கள் என்று அன்றைய காலத்திலே இதை ஒரு செய்தியாக, ஒரு நிகழ்ச்சியாக உருவாக்கினார்கள். அன்றைய காலத்தில் தான், அதாவது ஹிஜ்ரி 300க்கு பின்னால் தான் இது ஏற்பட்டது. இதை கால அபு ஷாமில் ஷேகுன் நவவி, நவவி இமாம் என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம், ஷாஃபி மதுஹபுடைய நம்முடைய மிகப்பெரிய இமாம். அந்த இமாம் அவர்களுடைய உஸ்தாதாக இருந்த அபு ஷாமில் என்று சொல்லக்கூடியவர்களே சொல்கிறார்கள், வமின் அஹ்ஸனி மப்ததஅ ஃபீ ஸமானினா, அதாவது அவர்களுடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட பல்வேறு நல்ல விஷயங்களிலே நபி அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களை பற்றி இவ்விதமான முறையிலே நிகழ்ச்சிகளை செய்வதும் நல்ல விஷயம் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று அதாவது மிகப்பெரிய அறிஞர்கள் ஒவ்வொருவரும் செய்தார்கள். இந்த 3வது நூற்றாண்டிலே இதை செய்தவர் மலிக் முலஃபர் அபு சயீத். முலஃபர் என்று ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் தான் இதை அந்த காலத்திலே அவர் செய்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக எந்த அளவுக்கு சொல்லப்படுகின்றார், அவருடைய காலத்திலே அது நபி அவர்களை பற்றி அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் தீனாறுகள் செலவு செய்யப்பட்டது. அந்த காலத்தில் 3 லட்சம் தீனாறு செலவு செய்யறா,
சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்க நிறைய. ஆயிரக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்கப்பட்டதாக வரலாற்றிலே வருகிறது. இப்படியெல்லாம் செய்கின்ற நேரத்தில் நாங்க சாதாரணமா உட்கார்ந்து பேசிட்டு ஒரு பிஸ்கட்டையோ ஈச்சம்பழத்தையோ கொடுத்துட்டு போறது ஒன்றும் தப்பில்லை. அதனால் இந்த விஷயங்களை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள், தஅவத்துடைய பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லோரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்களாகிய நாங்கள் சொல்கிறோம். அதனால் இதிலே தவறுகள் நடப்பதற்கோ பிழைகள் நடப்பதற்கோ அல்ல. பிழைகள் நடந்தால் அது பிழை என்று சொல்லிவிடுவோம். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்திலே நாங்கள் இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்வதும் ஒரு சிறப்பானதாக இருக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்து விட்டார்கள். அந்த நேரத்திலே அதாவது சொல்லப்படுகிறது, பல ரிவாயத்துகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து செய்யப்பட்டுத்தான் பிறந்தார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. நபி அவர்கள் மற்றவர்களை போல அல்ல, சுன்னத்து செய்த நிலைமையில் பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இதற்கு மாற்றமான இன்னொரு செய்தி, அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் சுன்னத்து செய்தார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் சுன்னத்து செய்தார்கள். இந்த கருத்துக்குத்தான் பலமான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அன்றைய காலத்திலே பிறந்த அந்த சின்ன நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுன்னத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல் முத்தலிப் அவர்கள் அதை செய்தார்கள். அதை போன்று அவர்களுக்காக வேண்டி, அதாவது இன்றைய காலத்தில் எவ்விதம் குழந்தை பிறந்தால் ஒரு பேரித்தம் பழத்தை ஒரு நல்ல ஆலிமிடத்திலே, தக்குவாதாரி இடத்திலே கொடுத்து அதை மென்று நாங்கள் வைக்க வேண்டும், வைப்பது சுன்னத். இதே போன்று அப்துல் முத்தலிப் அவர்களும் செய்திருக்கிறார். இதுவெல்லாம் அவர்களுடைய காலத்தில் முன்பிருந்தே வந்த செய்திகள். அவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றாமல் நல்ல விஷயங்களை செய்தே வந்திருக்கிறார். இஸ்லாத்திற்கு முன்பு செய்த சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவைகளை அவர்கள் தடுக்காமல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதாவது என்னப்பா இவர் எல்லாத்தையுமே மாத்துறாரே என்று சொல்லி நினைச்சிடக் கூடாது. பிழை இல்லை என்றால் அது ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தந்திருக்கிறார்கள். இவ்விதமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சின்ன பராயம், நபி அவர்களுக்கு முஹம்மத் என்கிற அருமையான பெயரை அப்துல் முத்தலிப் அவர்கள் வைக்கிறார்கள். முஹம்மத் என்கிற பெயரை அவர்கள் வைக்கிறார்கள். முஹம்மத் என்ற பெயரை வைத்தவுடனே எல்லோரும் ஆச்சரியமாக கேட்டார்களாம். அதிகமாக அவர்கள் பேர் வைப்பது அந்த சிலைகளுடைய பெயர்களைத்தான். அப்துல் உஸ்ஸா இப்படியாக பெயர்களை வைப்பார்கள். அப்துல் ஷம்ஸ் அல்லது அப்துல் கஅபா இப்படியெல்லாம் வைப்பார்கள். இந்த நேரத்திலே அப்துல் முத்தலிபிடத்திலே கேட்டார்களாம், என்ன இது பேர் வச்சிருக்கிறீங்க? முஹம்மது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பரம்பரையில் யாருமே வைப்பதில்லையே, வைக்கவில்லையே என்று கேட்டவுடனே அவர் சொன்னார், முஹம்மத் என்று சொன்னால் மஹமூத், அவர் புகழப்பட்டவர், இவர் எல்லா மக்களும் இவரை புகழ வேண்டும், இவருடைய புகழ் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று நான் நியத்து வைத்தேன், நினைத்தேன். அதனால் தான் நான் முஹம்மத் என்று வைத்தேன். பாருங்க எந்த அளவுக்கு அற்புதமாக சிந்தித்திருக்கிறார். முஹம்மத் என்றால் புகழப்பட்டவர், மஹமூத் அவர் புகழப்படக்கூடியவர், இப்படி இவரை எல்லா மக்களும் புகழோனும், புகழ இவருடைய புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நபி அவர்களுடைய தரஜா இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, அது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தான் அதிகமாக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஸலவாத்து சொல்ல சொல்ல அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் என்று நாங்கள் சொல்ல யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக என்று நாங்கள் சொல்ல உலகம் பூராவில் இருக்கிற மக்கள் சொல்ல நபி அவர்களுடைய தரஜா உயர்ந்து கொண்டே போகும். அதுதான் அங்கே விசேஷம். அதனால் தான் அந்த பெயரை நான் வைத்தேன் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னது போல எல்லா மக்களும் இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 250 கோடிக்கு அதிகமான முஸ்லிம்கள் எந்த நேரமும் எந்த நாளும் அந்த பெயரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நபி அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள், ஏசக்கூடியவர்கள் கூட முஹம்மது என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அதாவது உலகத்திலே ஆக பிரபலமாக அண்மையிலே ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள்.
உலகத்திலே அதிகமாக பாவிக்கப்படுகிற பெயர் எது என்று முஸ்லிம் அல்லாத ஒருவர் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். ஆய்விலே வெளியிட்டு இருக்கிறார்கள். அதிலே அதாவது முஹம்மத் என்கிற பெயர்தான் உலகத்திலே மிக அதிகமாக மக்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உயர்வான இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயர், இதை நாங்கள் எல்லோரும் கூட எங்களுடைய ஊரிலும் என்ன பழக்கம் இருக்கிறது, முஹம்மது யாருடைய பெயரை எடுத்தாலும் முஹம்மத் என்ற வார்த்தை வருகிறது. முஹம்மது இப்ராஹிம் என்கிறோம் அல்லது முஹம்மது ஃபாயிஸ் என்கிறோம், எல்லோருடைய பெயரிலும் இருக்கிறது. ஏன்? அதற்கு காரணம் என்ன? அந்த நபி மீது இருக்கின்ற மஹப்பத். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது, கிதாபுகளிலே, ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலே வருகிறது, யாரெல்லாம் நல்ல நியத்துடன் நல்ல எண்ணத்துடன் முஹம்மத் என்கிற பெயரை தனது பிள்ளைகளுக்கு வைக்கின்றார்களோ, இந்த பேருடைய பரக்கத்தின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் இந்த பிள்ளைக்கு வர வேண்டும், ரசூலுல்லாஹ்வினுடைய பரக்கத் இந்த பிள்ளைக்கு வர வேண்டும், ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இல்மினுடைய தன்மை அவர்களுக்கு வர வேண்டும், சாலிஹாக முத்தகீனாக தக்வா உள்ள ஈமான் உள்ள நல்ல பிள்ளையாக வர வேண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தினால் என்ற நியத்துடன் முஹம்மத் என்கிற பெயரை பிள்ளைகளுக்கு வைப்பது மிக சிறப்பு என்று ஃபிக்ஹுடைய உலமாக்கள் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார். அதனால்தான் எங்களுடைய முன்னோர்கள் எல்லா பேருக்கு முன்னாலும் முஹம்மதை வைத்தார்கள். முஹம்மதை வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் ஃபர்ல் அல்ல, ஒரு பேரும் வைத்துக் கொள்ள முடியும். ஆனாலும் எல்லோரும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையிலே அது இருக்கிறது. முஹம்மத் என்கிற வார்த்தை எல்லோரும் அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அற்புதமான பெயரை நாங்கள் மிக கண்ணியமாக நாங்கள் பாவிக்க வேண்டும். அதாவது தனிய முஹம்மது என்று வைத்தால் அந்த முஹம்மது என்ற அந்த பிள்ளையை கூப்பிடுகிற பொழுது அசிங்கமாக பேசக்கூடாது, அதபு கண்டு பேசக்கூடாது. அந்த பெயரை நாங்கள் கண்ணியமாக பேச வேண்டும். எந்த இடத்திலே முஹம்மது என்கிற பெயர் சொல்லப்படுகிறதோ நாங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். எங்களுடைய வளமையான விஷயத்தில் நபி அவர்களுடைய பெயர் சொல்லுகிற நேரத்தில், நபி அவர்களை ஞாபகப்படுத்துகிற நேரத்திலே அங்கே ஸலவாத்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டும். நபி அவர்களே கூறியிருக்கிறார்கள், எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றன, இன்னலி அஸ்மாஅன், எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றன என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அன முஹம்மதுன், நான் முஹம்மத், அன அஹமத், நான் அகமதாக இருக்கிறேன், அனல் மாஹி, எனக்கு மாஹி என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. மாஹி என்று சொன்னால் அதாவது பாவங்களை, ஷிர்க்கை, குஃபுரை அழிக்கக்கூடியவர். நபி அவர்கள் பிறந்து மக்களுடைய பாவத்தை அழித்தார்கள், ஷிர்க்கை குஃபரை அழித்தார்கள். அனல் ஹாஷிர், அதாவது எனக்கு ஹாஷிர் என்றும் பெயர் இருக்கிறது. ஹாஷிர் என்றாலும் அதே அர்த்தம் தான் வருகிறது. இப்படியாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அனல் ஆகிப், எனக்கு ஆகிப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆகிப் என்று சொன்னால் கடைசியானவர் என்பது பொருள். லைஸ பஅதி நபியுன், எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது என்று அவர்கள் சொன்னார்கள். அன நபியுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய நபி நான். அன நபியு தௌபா, தௌபாவினுடைய நபி நான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நபியினுடைய பெயர்கள் பலது இருக்கின்றன. அதே நேரத்திலே குர்ஆனிலும் கூட நபி அவர்களை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. நபியுன் உம்மியுன், நபி அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. உம்மி நபி, நபி அவர்களை ஷாஹிதுன், ஷாஹிதன், முபஷிரன், நதீரன் என்று குர்ஆனிலே வருகிறது. நபியை பார்த்து, நீங்கள் ஷாஹிதாக இருக்கிறீர்கள், முபஷிராக இருக்கிறீர்கள், நதீராக இருக்கிறீர்கள், தாயியாக இருக்கிறீர்கள், சிராஜம் முனீரா, நீங்கள் மிக பெரும் பிரகாசம் கொடுக்கின்ற ஒளியாக இருக்கின்றீர்கள், ரவுஃபர் ரஹீமா, இரக்கமுடையவராக அன்புடையவராக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றன. அவர்களுடைய பண்புகளுக்கு ஏற்ப அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அருமையான சகோதர பெருமக்களே, அது மட்டுமல்லாமல் குர்ஆனிலே யாசீன், நாம் ஓதுகிற யாசீன், அதுவும் நபி அவர்களுக்கு பெயர். யாசீன், யாசீன் என்பது நபி அவர்களுக்கு பெயர். நபியே நாயகமே என்பதுதான் அதனுடைய பொருள். அதே போல தாஹா, யா நபி அல்லாஹ், தாஹா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர். யா ஃபாத்திஹ், ஃபாத்திஹ் என்பது நபி அவர்களுக்கு பெயர். ஹாத்தமுன் நபி, ஹாத்தமுன் நபி என்பது நபி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இறுதி நபி என்று சொல்லப்படுகிறது. இப்படி நபி அவர்களுடைய பெயர். ஆனால் பிரபலமானது, மிகச் சிறப்பானது இந்த முஹம்மத் என்கிற பெயர்கள் தான்
என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இந்த அருமையான பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலே இருந்து அவர்களுக்கு குர்ஆன் சொன்னது, மற்றவர்கள் சொன்னார்கள், அப்துல் முத்தலிப் அவர்கள் வைத்தார்கள். இப்படி எல்லோரும் அவர்களை புகழ்ந்து அவர்கள் பெயரை நாமத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நாமம் உலகம் பூராவிலுமே பரவக்கூடியதாக ஆகிவிட்டது. இன்றைக்கும் அதாவது எல்லா மக்களுமே முஹம்மத் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய பெயரை சொன்னவுடன் நாங்கள் ஸலவாத்துடன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமையிலே நாங்கள் அடுத்து தொடர்ந்து இந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். ரபியுல் அவ்வல் மாதமும் வருகிறது. உங்களுக்கு உலமா பெருமக்களும் மிகச் சிறப்பான நபி அவர்களுடைய வரலாற்று செய்திகளை எல்லாம் இங்கே தொடர்ந்து ரபியுல் அவ்வல்லே பேசப்படுவதாக நிர்வாக சபையினர் சொன்னார்கள். அந்த விஷயங்களும் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். எது எப்படி நடந்தாலும் சரி, நபி மீது நாங்கள் மஹப்பத்து வைப்போம், நபி மீது நாங்கள் ஸலவாத்துக்கள் சொல்லுவோம். நபியினுடைய பரக்கத்தாலும் ரஹ்மத்தாலும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நடைபெறுவதற்காக நாம் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பரக்கத்தின் மூலமாக எங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. எங்களுடைய மக்களது கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக, துன்பங்களை போக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் மிக விசேடமாக இந்த மஹல்லாவிலே பரக்கச் செய்வாயாக. இந்த மஹல்லாவிலே வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பரக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் எல்லா வீடுகளிலும் ரஹ்மத்தை இறக்குவாயாக. ரிசுக்குடைய வாசலை திறந்து வைப்பாயாக. யா அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. நோய் நொம்பலங்கள் பலாய் முசீபத்தை விட்டு அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. அனைவருக்கும் நீடித்த ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள்வாயாக. எங்களுடைய எல்லா துஆக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. இல்ல அப்படியே இருங்க, அவசரம் கொடுங்க, அவசரம்.